பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். வணக்கம், வெல்கம் டு TKS ராம். நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்போ நான் வீடியோ போடுறனோ அப்பப்போல்லாம் அது உங்களை வந்து சேரும். இன்றைக்கி சப்தமாக ஒரு ரகசியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு அதிகமாக குறைந்தாலும் அதிகமானாலும் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான். போன மாதம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க டாலருக்கு எதிராக. அதாவது ஒரு டாலர் 80 ரூபாய் கொடுத்து வாங்கி கொண்டிருந்த இடத்தில் 85 ரூபாயாக மாறியிருக்கும். ஒரே நாளில் மாறாது, ஒரு வருஷத்தில் மாறியிருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 ரூபாய்கள் அளவுக்கு ஏறி இருக்கும். நான் பக்கத்தில் ஒரு சார்ட் கொடுக்குறேன். போன வருஷம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 ரூபாய் சில்லறை இருந்தது. 83 ரூபாய் சொச்சம், 83 ரூபாய் 30 காசு 40 காசு அந்த மாதிரி இருந்தது ஒரு டாலருக்கு எதிரான வேல்யூ. இதுவே இந்த வருஷம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 87 ரூபாய் 50 பைசா இருந்தது. கிட்டத்தட்ட 4 ரூபாய் அளவுக்கு வித்தியாசம் இருந்தது. அப்போ என்ன இதனால் வித்தியாசம்னா, இது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. ஒரு டாலர் வாங்கணும்னா போன வருஷம் 83 ரூபாய் கொடுத்த இடத்துல இந்த வருஷம் 87 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சரி, இது யாருக்கு லாபம்? இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னா இந்திய பொருளாதாரம் கீழிறங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒன்று. ஏன்னா ட்ரேட் டிஃபிசிட் வர்றதுனால தான் டாலர் அதிகமாக வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த டாலர் வேல்யூ மாறுது. இந்த டாலர் வேல்யூ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதனால் யாருக்கெல்லாம் லாபம்? நீங்கள் ஒரு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த கார்மெண்ட்ஸிலிருந்து எல்லா விதமான திங்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு டிஷர்ட்டையோ அல்லது ஒரு ஷார்ட்ஸையோ அல்லது உள்ளே போடுற இன்வேர்ஸையோ எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம் வெளிநாடுகளுக்கு. அவர்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான லாபம் இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைந்ததனால் கிடைத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியும், அங்கே வேலை செய்கிற நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால் அதை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன். நீங்கள் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு இந்தியன் பேஸ்டு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே இது தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு 30,000 40,000 மாத சம்பளத்துக்கு ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க MNC கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்றைய IT என்ஜினியர்களை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு கிரானைட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, மெடிசின்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, இந்த ரூபாய் டாலருக்கு எதிரான ரூபாயினுடைய வேல்யூ வீழ்ச்சி அடைவதனால் உங்கள் கம்பெனி எப்படி லாபம் அடைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரகசியத்தை சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது இந்த கம்பெனிகள் எல்லாம் எப்படி அதை அதிகமாக சம்பாதிக்கின்றன. பொருளாதார வீழ்ச்சினா நம்ம ரூபாயினுடைய வேல்யூ பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், மற்ற விஷயங்களை பற்றி நான் சொல்லலை. ரூபாய்க்கு வேல்யூ குறைகிறது அப்படின்னா ஒரு டாலர் வாங்குவது, ஒரு டாலருக்கு ரூபாய் இத்தனை ரூபாய் அப்படிங்கிறது அதிகமாகி விடுகிறது. அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகுது? உங்கள் கம்பெனியுடைய முதலாளிகளுக்கு அது அதிகமான அளவில் ரூபாயாக கிடைக்கிறது. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ உதாரணமாக திருப்பூரில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு டிஷர்ட்டை யூஎஸ்க்கு 1 மில்லியன் டிஷர்ட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறாங்க. 2024 மார்ச் மாதம் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மில்லியன் டிஷர்ட், ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து $5 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ 1 மில்லியன் டிஷர்ட்டுக்கும் $5 மில்லியன் வந்து அந்த கம்பெனிக்கு ரெவென்யூவாக உள்ளே வரும். சரியா? ஸோ இந்த ஆர்டர் வந்து 2014 மார்ச் மாதம் எடுக்கப்பட்டது. அப்போது வந்து கிட்டத்தட்ட 83 ரூபாய்கள் இருந்தது ஒரு டாலருடைய மதிப்பு. 2025 பிப்ரவரி மாதத்தோடு அந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகுது. அந்த 1 மில்லியன் டிஷர்ட்டையும் அவங்க ஒரே நாள் அனுப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புவாங்க. ஒவ்வொரு மாதமும் 1 மில்லியன்கிறது 10 லட்சம், ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் டிஷர்ட்டாக அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 10 மாதங்களில் அவங்க 10 லட்சம் டிஷர்ட்டை அனுப்பிச்சு அந்த டீல் க்ளோஸ் ஆகுது. அந்த டீல் க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் வரும். அப்பப்போ பார்ஷியல் பேமெண்ட் கிடச்சிருக்கும், அட்வான்ஸும் கிடச்சிருக்கும். சரி, இப்போது இந்த டீல் க்ளோஸ் ஆகும் டைமில் அவங்களுக்கு ஒரு மேஜர் அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெவென்யூ வருது அப்படின்னா அது எவ்வளோ வரும்? $5 மில்லியன் வரும். அந்த ஆர்டர் எடுக்கும்போது அந்த $5 மில்லியன் வேல்யூ இந்தியன் ரூபாயில் கன்வெர்ட் பண்ணதுக்கும் இன்றைக்கும் ஒரு டாலருக்கு 5 ரூபாய் வித்தியாசம் வந்திருக்கு.
அப்படின்னா கிட்டத்தட்ட $5 மில்லியன் $2.5 கோடி ரூபாய்கள் வித்தியாசம் வந்திருக்கு. அது அவர்களுடைய மொத்த ரெவென்யூவில் 6% மேலே அடிஷ்னல் ப்ராஃபிட். எந்த விதமான வியர்வை, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்த ஒரே காரணத்தினால இந்த கம்பெனிகளுக்கு கிடைத்த லாபம் அந்த 2.5 கோடி ரூபாய். இந்த ஒரு பர்டிகுலர் டீலில் இது மாதிரி ஒவ்வொரு டீல்லையும் எவ்வளவு சதவிகிதம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைகிறதோ அவ்வளவு சதவிகிதம் அந்த கம்பெனிகள் லாபமாக எடுத்துக்கொண்டிருந்தன. இப்போ நான் சொல்கிறது இந்த கார்மெண்ட் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செக்டாரில் வேலை பார்த்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது அவர்கள் அதிக லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரகசியமாக இங்கே சொல்ல வந்தோம். உதாரணமாக நம்ம டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எடுத்துக்குவோம். இதை உதாரணமாக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இந்தியன் எம்என்சி கம்பெனிஸ்லேயே டாப்பில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி டிசிஎஸ். இந்த டிசிஎஸில் கிட்டத்தட்ட 6,10,000 ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள். இந்த 6,10,000 ஊழியர்களில் இந்தியாவுக்கு உள்ளேயே வேலை பார்க்குறவங்க 5 லட்சம் ஊழியர்கள். மிச்சம் 1,10,000 ஊழியர்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு வேறு கண்ட்ரியில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஊழியர்களுக்கான சம்பளம் எப்படி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா, இந்த கம்பெனியில் உதாரணமாக ஒரு கேம்பஸ் சென்டரில் ஒரு பையனை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 30,000 அல்லது 40,000 டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் செட். அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்களால நமக்கு என்ன ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 30,000 40,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40,000 இல்லை 50,000 பர் மந்த் அப்படின்னா ஒரு இயருக்கே பார்த்தீங்கன்னா 6 lakhs தான் வருது. 6 lakhs இல்லாமல் அவங்களுக்கு அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லா பெனிஃபிட்ஸையும் சேர்த்தியே ஒரு 8 lakhs தான் அவனுக்காக செலவு பண்ணுவாங்க. இல்லை 10 lakhs செலவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஒரு ரிசோர்ஸ்னால் எவ்வளோ அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டுக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து ரிசோர்ஸினுடைய அவர்ஸை சேல் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய காஸ்ட்டு, இல்லைன்னா இவ்வளோ டிக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணுனா இவ்வளோ காசு அப்படின்லாம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உதாரணமாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசோர்ஸஸை தான் கான்ட்ராக்ட் விடுறாங்க. பர் அவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருத்தர் 1 மணி நேரம் வேலை பார்த்தா $30 வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு $240. அப்போ $240 × 80 ரூபா போட்டுக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் சம்பளம் அவ்வளோதான். அவ்வளோவையும் அந்த கம்பெனியால் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணி உங்களுக்கு வேலையே இல்லாத டைம்லேயும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு அதர் சப்போர்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் உங்களோட ஆஃபீஸ் ரெண்டலு, உங்களுக்கு வேறு ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு அப்படின்னு நான் கணக்கு போட்டேன். உங்களோட சம்பளம் 6 லட்சம் தான், மிச்சம் 4 லட்ச ரூபா வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். உங்களை ஹெச்ஆர் ரெக்ரூட் பண்ணதுலேருந்து உங்களை வந்து கண்டினியூ பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் அதோட அதிகமாக தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா டாலர்ஸ்லேருந்து வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய கரன்சியிலிருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த ரூபாயின் மதிப்பு குறைவதனால் அவர்களுக்கு எப்படி லாபம் வருகிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கணக்கு. இப்போது ஒரு ரிசோர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $200 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 நாளைக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட $6,000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் லீவ் நாளை விட்டுட்டிங்கன்னா $5,000 வச்சுக்கோங்க. ஸோ $5,000 மதிப்பு எவ்வளோன்ட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு நாளைக்கு 200, 25 நாளைக்கு $5,000 ஒரு என்ட்ரி லெவல் பர்சனுக்கே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த என்ட்ரி லெவல் 5,000 × 80 rupees அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 4 lakhs வரும். ஆனால் உங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் தான். சரி, செலவுகள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 50,000 ரூபாய் போனாலும் 1 லட்சம் போக மிச்சம் 3 லட்சம் அந்த கம்பெனியில் தான் இருக்கும். அது அதர் எக்ஸ்பென்சஸுக்காக அந்த கம்பெனி வச்சுருக்குது. இதில் வேறு அவங்களுக்கு எப்படி லாபம் வரும்னா, ரூபாயின் வேல்யூ குறையும் போது உங்களை ரெக்ரூட் பண்ணது போன வருஷம் மார்ச் மாதம்னு வச்சுக்குவோம். உங்களோட சம்பளத்தை உடனேலாம் ஏற்ற மாட்டாங்க. இந்த 83 ரூபாய், இப்போ முதல் சொன்னோம் இல்லையா, 83 ரூபாயிலேருந்து 87 ரூபாய் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 4-5 ரூபாய்கள் ஒரு வருஷத்தில் டாலரோட வேல்யூக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. அதாவது 83 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு டாலரை 87 ரூபாய் கொடுத்து தான் வாங்க வேண்டும். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு டாலராகவே உள்ள வருது. அதை விற்கும்போது இவங்க 87 ரூபாய்க்கோ 88 ரூபாய்க்கோ தான் விற்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டாலர்லையும் 5 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ அப்போ உங்களோட $5,000 ஒருத்தர்கிட்ட இருந்தும் 25,000 ரூபாய் அடிஷ்னலாக கிடைக்குது. அப்போ மொத்தமாக 5 லட்சம் பேர்கிட்ட இருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு.
ஸோ இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ்க்கு இந்த ரூபாய் வேல்யூ போன வருஷம் குறைஞ்சதில் மட்டும் கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்கள் அதிக லாபம் கிடைத்திருக்கிறது. எந்த வியர்வையும் சிந்தாமல், எந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல், எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இந்திய ரூபாய் வேல்யூ குறைவதனால் லாபம் அடைந்தது. அது இது மாதிரி தான் ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியும் சரி, ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் கம்பெனியும் இந்திய ரூபாயின் வேல்யூ குறைவதனால் லாபம் ஈட்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸ்கள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது பரவலாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் அதுவே உள்நாட்டுக்குள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது உள்நாட்டுக்குள்ளே ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை விற்கிறது, அல்லது உள்நாட்டுக்குள்ளே வேறு எந்த வகையான தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரியான எதிர்பாராத லாபங்கள்லாம் வராது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பழைய காலங்களில் நம்ம தாத்தா பாட்டிகள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தன்னுடைய சொத்துக்களை விற்று செலவு செய்தவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பங்களையே இழந்தவர்கள் இருக்கிறார்கள் சிறைக்கு போனதுனால. இப்படி எத்தனையோ தியாகங்களை எல்லாம் பண்ணி நாட்டுக்காக உழைத்தார்கள். ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு சில டைமில் டொனேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டொனேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வருது? இந்த வகையான அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் நம்ம கண்ட்ரியோட டிக்னிட்டி அண்ட் லாஸ்லேருந்து எடுக்கக்கூடியது. அப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியுதா? ஒருத்தரை ஏமாற்றி சம்பாரித்தா அந்த பணத்தை நம்ம போய் டொனேட் பண்ணிடுவோம். இப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏன் இந்த கண்ட்ரியுடைய ட்ரேட் டெஃபிசிட்டுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீ கேட்க முடியாதா? இப்போ 15,000 கோடி ஒரு கம்பெனியை நம்ம சொல்கிறோம் ஒரு வருஷத்தில். அது நான் சொன்னது மினிமம் கேல்குலேஷன். இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனியில் எல்லாமே இந்த வேல்யூ குறையும் போது, அதாவது இந்திய ரூபாய்க்கான மதிப்பு குறையும் போது அவர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் அந்த அமௌண்ட் வந்துடுது. ஏன்னா அவங்க செலவு பண்ணக்கூடியது எங்கே? இந்தியாவுக்குள்ளே தான் செலவு பண்ணுறாங்க, ரூபாயில் தான் செலவு பண்ணுறாங்க. அந்த இந்தியன் ரூபாயில் இன்ஃப்ளேஷன் ஆனாலும் இது அவங்களுடைய லாப கணக்கில் இல்லாத ஒரு விஷயம். அதனால தான் இந்த ஐடி கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் வேல்யூலாம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்கேயோ ஒரு பக்கத்துலேருந்து இந்த லாபம் வந்திருக்குது. சரி, இப்போ என்ன ஆகும்? இப்போ 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ₹1.50 குறைந்து விட்டது. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இப்போ தான் அவங்களுக்கு வலிக்கும். எப்படி வலிக்கும்னா, இப்போது ₹87.50 இருந்த ஒரு டாலர் ₹86 மாறிவிட்டது. நம்ம உள்ளே வரும்போது அவங்க அதை மாற்றும் போது ₹86 வேல்யூ தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாலரை விற்றாங்கன்னா, $1,00,000 கொடுத்தாங்கன்னா ₹86 லட்சம் தான் கிடைக்கும். ஆனால் அதுவே போன வருஷம் மார்ச் மாதம் விற்றுருந்தாங்கன்னா 83 லட்சம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் விற்றுருந்தாங்கன்னா 87.5 லட்சம் கிடச்சிருக்கும். இந்த $4.5 லட்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ இனி இந்த டாலருடைய வேல்யூ, இந்த ட்ரேட் பாலிசிஸ், அமெரிக்காவோட ட்ரேட் பாலிசிஸ்னால உள்நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிவிட்டது. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏற்கனவே தங்கம் ஒரு அவுன்ஸ் $3,050 ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். $3,050 இன்னும் அதிகமாக போகிறது. ஏன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்துவிடும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே பல நாடுகளும் அங்கு வாங்கக்கூடிய, அங்கே ஏற்கனவே அமெரிக்காவோட வைத்திருக்கக்கூடிய ட்ரேட் ரிலேஷன்ஷிப்லேருந்து யூரோப்பியன் யூனியன், கனடாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பாலிசியை மாற்றிக்கிட்டு வராங்க. ஏன்னா இவ்வளோ டேரிஃப்லாம் போட்டுட்டா நமக்கு அங்கே உள்ளே அவங்க டேரிஃபை வச்சு நம்மக்கிட்ட போர் தொடுக்குறாங்க. அப்படின்னா நான் ஏன் F-35 வாங்கணும், F-35 ரக விமானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட EUவில் இருக்கக்கூடிய 4 நாடுகள் அதை வாங்குவதை பற்றி மறுபரிசீலனை செய்ய போகிறோன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட ஹைஃபை டெக்னிக் இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸை வாங்குறதே யோசிக்கிறாங்க. அப்படின்னா இப்படி ஒவ்வொன்றா கட் ஆகிடும் அங்கே உள்ளே போகிறது. ஸோ பிற நாடுகளோடு, இப்போ கனடாலாம் யூரோப்பியன் யூனியனோடு வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு விரும்புகிறது, ஏஷியன் கண்ட்ரிஸோடு வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு விரும்புகிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறும்போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் குறைகிறதுனால என்ன ஆகும்? இப்போ டாலருக்குரிய டிமாண்டு குறைஞ்சிரும். இப்போது டாலருக்குரிய டிமாண்ட் குறைஞ்சா என்ன ஆகும்? டாலரோட வேல்யூ குறைஞ்சிரும். அதனால தான் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ 87.50 86 மாறி இருக்குது இல்லையா? இது மாதிரியான ஒரு வீக்குக்குள்ளே இவ்வளோ சடன் சேஞ்சஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம்.
ஆனால் இது இன்னும் கணிசமாக குறைந்து கொண்டே வரும். அது நம்ம நாட்டுக்கு, நம்ம இந்திய நாட்டுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா நாம் வந்து ஈஸியாக டாலர்ஸை வாங்கிடலாம், நம்ம ரூபாயினுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டு போகும். ஆனால் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகளுக்கு அது ஒரு இழப்பாகத்தான் மாறும். ரூபாயினுடைய வேல்யூ அதிகமானாலும் நம்ம நாட்டில் ஜாப் லாஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவோம் அந்த கம்பெனிஸு? இப்போ நேற்று வரைக்கும் நான் 85 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது ஒரு டாலர், இன்னும் ஒரு வருஷத்தில் 75 ரூபா மாறிடும் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்து விடும். எனக்கு வரக்கூடிய வருமானம் குறைந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோடய கம்பெனியில் ஆளை குறைப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வியாபாரத்தின் ஒரு பகுதியை நான் கட் பண்ணிடுவேன். அப்போ வேறு எங்காவது தான் நான் வியாபாரம் செய்ய முடியும். உள்நாட்டில் வியாபாரம் செய்தால் எனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வராது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது ஜாப் கட்ஸ் வரும். ஐடி செக்டார்லேயும் நிறையா ஜாப் கட்ஸ் வரத்தான் போகுது. எங்கேயோ இருந்து வருமானம் வருது அப்படிங்கும்போது அது வந்துட்டு அவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் போது அவர்கள் ஜாப் கட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ரகசியத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் டேரிஃப் அதிகமாக, இது வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம இந்த ஒரு 30 டிகிரி ஆங்கிளிருந்து பார்த்துருக்கேன். அது இல்லாமல் இந்த டேரிஃப்ஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மளும் டேரிஃபை குறைப்போம், அவங்களும் அப்போ தான் அவங்க டேரிஃபை குறைப்போம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு பார்பி டாய் ஒன்று இங்கேருந்து தயார் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அதனுடைய விலை $20 வச்சுக்கோங்களேன். அவங்க அதுக்கு 20% டேரிஃப் போட்டுட்டாங்க அப்படின்னா $24 அது மாறிடும். $20 வாங்கக்கூடிய பொருளை $24 வாங்க மாட்டாங்க அந்த மக்கள். வேறு எந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள் $20 வருகிறதோ அந்த பொருளை தான் வாங்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம டாயை இம்போர்ட் பண்ணுறோம்ல, அதுக்குரிய 20% நாமளும் குறைச்சிருவோம். அப்படி குறைக்கும்போது அவங்களும் குறைச்சிருவாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? ஒன்று, நம்ம பொருளை வாங்க மாட்டாங்க, நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் தேங்கி போயிடும். அப்படி இல்லைன்னா நாமளும் டேரிஃபை குறைச்சோம்னா இங்கே பொருள் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். இங்கே உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், ஒரு டாட்டாவோ மஹிந்திராவோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு லக்ஸுரி காரினுடைய விலை 30 லட்சம் ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே ஒரு BMW அல்லது ஒரு டெஸ்லாவிலேருந்து வரக்கூடிய காரும் 30 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னா நீங்கள் எதை வாங்குவீங்க? இதை வாங்குவீங்களா, அதை வாங்குவீங்களா? ஸோ நிறைய பேரோட ப்ரையாரிட்டி வந்து அங்கே குவாலிட்டி நல்லா இருக்கும், அங்கேருந்து வரக்கூடிய காரை வாங்குவோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அல்லது அப்படி இல்லைன்னா கூட ஃபாரின் மோகம்னு சொல்லுவாங்க, ஃபாரின் பேஸ்டு காரை தான் நம்ம வாங்கணுன்னே நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இதுவும் 30 லட்சம், அதுவும் 30 லட்சம், அல்லது ஒரு 5 லட்சம் சேர்ந்துருந்தா கூட வாங்கிக்குவாங்க. ஆனால் இன்றைய விலை பார்த்திங்கன்னா இது 30 லட்சம்னா அதே குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் காரின் விலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதற்கு காரணம் டேரிஃப் தான். சரியா? ஸோ அப்போ அது குறைக்கப்பட்டால் இங்கே இருக்கிற கார் ப்ரொடக்ஷன்ஸினுடைய குவான்டிட்டி குறைஞ்சி போயிடும். ஏன்னா இது யாரும் மக்கள் வாங்க மாட்டாங்க, கொஞ்ச நாள்லேயே இதைத்தான் வாங்குவாங்க. ஸோ அப்போ டேரிஃப் இருப்பது நமது நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியையும் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போ ரெண்டும் கெட்டானா ஆகிப்போச்சு. குறைச்சாலும் பிரச்சனை, குறைக்காட்டியும் பிரச்சனை. இதுதான் நம்ம வந்து பொருளாதார சீர்கேடு அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் நாம் சந்திப்போம். மிக தெளிவாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவினுடைய நோக்கம் என்னென்னா, டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைகிறது அப்படின்னா 80 ரூபாய்க்கு வாங்கின டாலர் 85 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது அது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸுக்கெல்லாம் லாபகரமாக இருந்தது. ஆனால் அதே 80 ரூபாய்க்கு வாங்கிய டாலர் 75 ரூபாயாக மாறும்போது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் அது பாதகமாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இவ்வளோ நாளாக இந்திய பொருளாதாரம் கீழிறங்கி கொண்டிருக்கிறது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு கீழிறங்கி கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போதெல்லாம் அதிக லாபம் ஈட்டிய கம்பெனிகள் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீறு கொண்டு எழுந்து நிற்கும் பொழுது லாபத்தின் அளவை குறைவாக பெறும். அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.